இந்த வீடியோவில் நம்ம மத்ஸ்யா 6000 அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மத்ஸ்யா 6000 அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பல் தான். ஓகேவா? ஸோ இது எந்த ஒரு திட்டத்தின் கீழே இந்த நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சமுத்திரயான் திட்டம். அப்போ சமுத்திரயான் திட்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆழ்கடலில் இருக்கிற கனிமங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் இந்த சமுத்திரயான் திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இது 2026க்குள்ளே இதை நடைமுறைப்படுத்த இருக்காங்க. ஸோ இந்த மத்ஸ்யா அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல் தான் இதில் மெயினாக பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெய் ஓட்டி இருக்காங்கல்ல, இவங்க தான் வந்து இதில் மெயின் பங்கு இதை உருவாக்குனதில். ஸோ இதுக்கு சப்போர்ட்டிவாக இஸ்ரோ, விஎஸ்எஸ்சி இன்னும் நிறைய அமைப்புகள் வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு இடையில தான் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU அந்த மாதிரி சைன் பண்ணியிருக்காங்க, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. ஓகேவா? ஸோ மெயினாக இது டீப் ஓஷன் மிஷன், அதாவது ஆழ்கடல் ஆராய்ச்சிக்கான ஒரு திட்டம் அப்படிங்கிறது 2018 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 4022 கோடி அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கீழே தான் சமுத்திரயான் திட்டம் வருது. ஸோ இது ஆல்ரெடி பார்த்த மாதிரி 2026க்குள்ளே இதை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மத்ஸ்யா பற்றி இன்னும் பார்க்கணும் அப்படின்னா, இதில் வந்து 3 பேர் போகிற மாதிரி இதை உருவாக்கியிருக்காங்க, இந்த நீர்மூழ்கி கப்பல். ஸோ இது வந்து ஒரு 12 ஹார்ஸ் 12 மணி நேரம் நம்ம அந்த 3 பேர் இருப்பாங்கள்ல உள்ள, அவங்களுக்கு வந்து 12 மணி நேரத்துக்கு தேவையான எல்லாமே இருக்கும். சப்போஸ் ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா 96 ஹவர்ஸுக்கு வந்து அவங்க வந்து அதுக்குள்ளே இருந்துக்கலாம், ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா. அந்த அளவுக்கு இதை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா NIOT அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? ஸோ இது என்னென்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. ஸோ இது எங்கே இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் நம்ம சென்னையில் தான் இருக்குது. 1993 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் VSSC அப்படிங்கிறது விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் திருவனந்தபுரத்தில் இருக்குது. இது 1963 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இது எப்படி சமுத்திரயான் திட்டமோ அதே மாதிரி நம்மளுக்கு மங்கள்யான் தெரியும், சந்திரயான் தெரியும். ஸோ சுக்ரயான் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கூடிய விரைவில் இஸ்ரோ வந்து செயல்படுத்த இருக்காங்க. ஸோ அது எந்த கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான திட்டம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.